سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அன்பிற்கினிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் கடந்த சில தினங்களாக நன்னடத்தை அது நம்முடைய வாழ்க்கையிலே அவசியமாக வந்துவிட வேண்டும், அதுதான் தம்முடைய வாழ்வை அழகுபடுத்தி கொடுக்கும், உயர்ந்த இடத்திலே நம்மை கொண்டு போய் வைக்கும், சுவனத்தினுடைய உயர் பகுதிகளிலே நமக்கு நல்ல இடங்களை பெற்றுத்தரும் என்று நாம் சொல்லிக்கொண்டே வருகிறோம். அன்பிற்கினிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நம்ம சொன்னோம், கடந்த தினங்களில் சொன்னோம், நம்ம மீசான் தராசு கணப்பதற்கு முஃமின்களுக்கு மீசானுடைய தராஸ் நல்ல கணம் வேண்டும் என்று சொன்னால், நன்மையின் தட்டு கனத்து அது கீழே இறங்க வேண்டும் என்று சொன்னால், நன்னடத்தை அது யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த ஒன்று மீசான் தட்டை கணக்கச் செய்கிறது, அது அவர்களை வெற்றி பெறச் செய்கிறது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலிருந்து நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்ன அஸ்கல ஷைஇன் யூலஉ ஃபீ மீசானில் முஃமினி, மறுமை நாளிலே செயல்களை எடை போடக்கூடிய மீசான் என்கின்ற அந்த எடைத்தட்டிலே வைக்கப்படுகின்ற பொருள்களிலும் அனைத்திலேயும் சிறந்தது என்று சொன்னால், கியாமத் நாளுடைய நாளிலே அந்த மீசான் தட்டிலே வைக்கப்படுகிற அந்த நன்மையிலே மிகச்சிறந்தது எது என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹுலுகுன் ஹஸனுன், நல்லொழுக்கம் நல்ல நடத்தை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆக நம்ம இடத்துல நல்லொழுக்கம் இருக்கும் என்று சொன்னால் நாளை வெற்றி பெற முடியும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிற செய்தியாக பார்க்கிறோம். அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இன்னொரு ஹதீஸை பாருங்க, சொல்கிறாங்க, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, மன் தரக்கல் கிர்ப, ஒரு மனுஷன்ட்ட அவன்கிட்ட பொய்யே இருக்கக்கூடாது சொல்லிட்டு சொல்கிறாங்க, வஹுவ பாத்திலும் புனிய லஹு ஃபீ ரபதில் ஜன்னத்தி, ஒரு வீணான விஷயத்துக்கெல்லாம் பொய் பேசுவான், மனிதனுடைய இயல்பை சொல்கிறாங்க. அதனால் அவனுக்கு எந்த விதமான இம்மை மறுமையினுடைய லாபங்கள் இருக்கான்னு சொன்னால், அல்லது மார்க்கத்தினுடைய முன்னேற்றத்துக்கு ஏதாவது இருக்குமான்னு சொன்னால் எதுவுமே இருக்காது. வீணான விஷயங்களுக்கு என்ன செய்வான்னு சொன்னால், தவிர்க்க முடியுமானால், பொய் சொல்ல வேண்டிய நிர்பந்தமே இல்லை, தவிர்க்கலாம். அந்த நிலையிலும் என்ன செய்வான்னு சொன்னால் சில பேர் பொய் பேசுவான். அது நன்னடத்தையினுடைய அடையாளம் அல்ல, ஒழுக்கக்கேட்டின் அடையாளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க இந்த ஹதீஸில் சொல்லிட்டு, அப்படி ஒரு நிர்பந்தமான நிலை இல்லாமல் தவிர்க்க முடியுங்கிற மாதிரியான சூழ்நிலையில், அது மாதிரியான நிலையிலிருந்து கூட தன்னை தற்காத்து கொண்டு பொய் சொல்லாமல் ஒரு நபர் தன்னை பாதுகாத்து கொள்வார் என்று சொன்னால், அவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த பொய்யுரைப்பதை விட்டும் தவிர்ந்து கொண்ட காரணத்தினால் சுவனத்தினுடைய ஒரு ஓரத்திலே வீடு ஒன்று அவருக்கு கட்டப்படுகிறது. சுவனத்தில் என்னங்க, பொய்யை விட்டதுக்கு வேற ஒன்றுமே இல்லை, நம்ம வேற ஒன்றும் செய்யலை, பொய் சொல்லாமல் இருந்தோம், அவ்வளவுதான். அந்த பொய்யை விட்டதற்காக வேண்டி நமக்கு கொடுக்கப்படுகிற நன்மை என்னங்க, சுவனத்திலே ஒரு ஓரத்திலே வீடு கட்டி கொடுக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அந்த ஹதீஸுடைய தொடரில் அடுத்து சொல்றாங்க பாருங்க, வமன் தரக்கல் மிராஅ வஹுவ முஹிக்கும் புனிய லஹு ஃபீ வஸ்தில் ஜன்னத்தி. அடுத்து இன்னொரு செய்தியை சொல்றாங்க, தன் பக்கம் நியாயம் இருக்கிறது, தன் பக்கம் நியாயம் இருக்கிறது, அப்படி நியாயம் இருந்தும் கூட இருந்திருக்கிற நிலையிலே சண்டையிடுவதை விட்டு தவிர்த்து கொள்ளுகிறார். என் பக்கம் நியாயம் இருக்கு, இருந்தாலும் இந்த நபர்கிட்ட போய் சண்டை போட்டு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தர்க்கம் பண்ணாம சண்டையிடுவதை விட்டு என்ன செய்கிறாருன்னு சொன்னால் தன்னை தற்காத்து கொள்ளுகிறார் என்று சொன்னால், சில நேரங்களில் சண்டை வந்துடும், எதிராளி எதையோ பேசுவான், நல்லா தெரியும் நம்ம நியாயத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும், ஆனால் நம்ம சொல்கிறது அங்கே எடுபடாமல் போயிடும். அதனால் சண்டையினுடைய நேரத்திலே, பிரச்சனைகள் வருகிற நேரத்திலே
கொஞ்ச நேரம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே அமைதி ஏற்படுவதற்காக வேண்டி அல்லது ஒரு சுடுகை ஒரு நமக்கு மத்தியில் ஒரு அமைதி நிலவுவதற்காக வேண்டி ஒன்றுபடுதல் ஏற்படுவதற்காக வேண்டி தன் பக்கம் நியாயம் இருக்கிற நிலையிலேயும் அந்த சண்டையிலிருந்து விலகிக் கொள்ளுகிறான் பாருங்க. அவனுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சுவனத்தினுடைய நடுப்பகுதியிலே வீடு கட்டி கொடுக்கப்படும். முதல்ல சொன்னாங்க பொய்ய விட்டால் சுவனத்தினுடைய ஓரத்திலே, ரெண்டாவது சொல்றாங்க சுவனத்தினுடைய நடுப்பகுதியிலே, சண்டையிடாமல் நியாயம் இருந்தும் சண்டையிடாமல் இருந்து கொண்டவர்களுக்கு. அடுத்து மூணாவதா இன்னொரு செய்தியை சொல்றாங்க பாருங்க, வமன் ஹஸ்ஸன ஹுல்கஹு புனிய லஹு ஃபீ அஅலாஹா. ஒருத்தர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் தன்னுடைய ஒழுக்கம் மேம்படணும், தன்னுடைய வாழ்க்கையில் ஒழுக்கம் ஒழுக்கம் ஒழுக்கம், அவருடைய சிந்தனை பூரா நான் நல்ல மனிதனாக இருக்கணும், நன்னடைச்சலையோ இருக்கணும். நான் இந்த உலகத்தில் என்னுடைய தாய்க்கும் நான் நல்லவனாக இருக்கணும், என்னுடைய தகப்பனுக்கும் நான் நல்லவனாக இருக்கணும், என்னுடைய கணவனுக்கு நான் நல்லவனாக இருக்கணும், என்னுடைய மனைவிக்கு நான் நல்லவனாக இருக்கணும், என்னுடைய சகோதரனுக்கு நான் நல்லவனாக இருக்கணும், என்னுடைய அண்டை வீட்டாருக்கு நான் நல்லவனாக இருக்கணும், என்னுடைய மஹல்லாவிலே நான் நல்லவனாக இருக்கணும் என்று சொல்லி, அல்லாஹ்வுக்கு நல்லவனாக இருக்கணும், ரசூலுக்கு நான் நல்லவனாக இருக்கணும் என்று சொல்லி எல்லா காரியங்களிலேயும் தன்னை ஒழுக்கச்சீரனாக ஒருத்தன் ஆக்கிக் கொள்ளுகிறான் பாருங்க. அவனை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அப்படி ஒழுக்கத்தை ஒருவன் பேணுவான் என்று சொன்னால் மென்மேலும் அவன் அதை சிறப்பாக்கிக் கொண்டே வருவான் என்று சொன்னால் அவனுக்கு சுவனத்தினுடைய உயர்ந்த பகுதியிலே அவனுக்கு வீடு கட்டி கொடுக்கப்படும். சுவனத்திலேயே மிக உயர்ந்த பகுதி எதுவோ, சுவனத்தினுடைய உயர்ந்த பகுதினா என்னங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய அந்த நபிமார்கள் இருக்கக்கூடிய பகுதி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கம். அந்த இடத்துல இவனுக்கு வீடு கட்டி கொடுக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஆக அன்பிற்கினியவர்களே, நாமும் நம்முடைய வாரிசுகளும் நம்முடைய பிள்ளைகளும் ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக நன்னடத்தையில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதும், பொய்யை அறவே விட்டுவிட வேண்டும். இன்னைக்கு நிறைய தொழாமல் இருக்கிறதுக்கு காரணம் சொல்லுவாங்க, அது பொய்யான காரணம். நோன்பு வைக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் சொல்லுவாங்க, அது பொய்யான காரணம். இப்படி எடுத்ததுக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பொய்யான காரணங்களை சொல்லுவார்கள். அது போன்ற நிலையை விட்டும் நம்மையும் நம்முடைய வாரிசுகளையும் நம்முடைய மஹல்லாவையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. வாஃபிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.